ஹாய் எவ்ரிஒன். எல்லாருக்கும் பாசிட்டிவ் வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமான நரசிம்ம பகவான் அவதாரம், அவர் அவதரித்த நாளை நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவோம். அதை பற்றின தகவல்களை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் உலகத்தை காக்கவும் மகாவிஷ்ணு பல அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த 10 அவதாரத்தில் ஒரு முக்கியமான அவதாரமாக சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது அவதாரமாகவும் அனைத்து மக்களாலும் போற்றப்படுவதாகவும் நரசிம்ம அவதாரம் இருக்குது. தன் பக்தனின் துயர் துடைக்க காக்க பெருமாள் எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற அந்த தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்தியவர் நரசிம்ம பகவான். இவர் அவதரித்த நாளையே நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. முன்னொரு காலத்தில் இரண்யகசிபு என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் கடுந்தவம் புரிஞ்சு பிரம்மதேவனிடமிருந்து பல வரங்களை பெற்றுக்கிட்டான். அதாவது தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுங்கிற வரத்தை பெற்றுக்கொண்டான். இதனால இரண்யன் உலகையும் ஆட்டி படைச்சு வந்தான். நானே கடவுள், தன்னையே அனைவரும் வழிபட வேண்டும் என்று சொல்ல, இதனால தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப துயரத்துக்கு ஆளானாங்க. இரண்யனுக்கு பிரகலாதன் என்ற ஒரு மகன் இருந்தான். சின்ன வயசுலேருந்தே நாராயணன் மீது அதிக பக்தி கொண்டிருந்த மகனாக இவன் இருந்தான். எப்போதும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையே உச்சரிச்சுட்டு இருப்பான். இதனால கோபம் அடைஞ்ச இரண்யன் நாராயணனை வணங்கக்கூடாது, என்னையே வணங்க வேண்டும் என்று அவனை வற்புறுத்தினான். ஆனால் பிரகலாதன் இறைவன் நாராயணனை மட்டுமே வணங்குவேன் என்று கூற, இதனால ரொம்ப கோபம் அடைந்த இரண்யன் பிரகலாதனுக்கு பல கொடுமைகளை செய்கிறான். மகன்னு பார்க்காம கொல்லவும் துணிகிறான். ஆனால் இறைவன் அருளால் இரண்யனின் முயற்சிகள் எல்லாமே தோத்து போக பிரகலாதன் நாராயணனை தொடர்ந்து வணங்கினான். ஒரு நாள் இரண்யன் பிரகலாதனிடம், எப்போதாவது நாராயணனை வணங்குகிறாயோ, உனது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்குறான். அதுக்கு பிரகலாதன் அவர் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்காரு, தூணுலையும் இருக்காரு துரும்பிலையும் இருக்காருன்றோன்னே, உடனே இரண்யன் அருகில் ஒரு தூண் இருக்கு. இந்த தூணில் உன் இறைவன் இருக்கானா என்று கேட்க, பிரகலாதன் நிச்சயமாக இருக்கார் என்று சொல்ல, அப்போது இரண்யன் தனது கையால் இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை உடைக்கிறான். உடனே தூணை பிளந்து கொண்டு சிங்க முகமுமாய் மனித உடலும் கொண்ட கர்ஜனையுடன் நரசிம்மர் வெளிப்பட்டார். இரண்யனின் வரத்தின்படியே தேவராகவோ மனிதராகவோ விலங்காகவோ இல்லாமல் அனைத்தும் கலந்த கலவையாக நரசிம்ம பகவான் அவதரிக்கிறார். பகலும் இரவும் இல்லாமல் அந்தி நேரத்தில் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசப்படியில் வச்சு எந்தவித ஆயுதங்களும் இன்றி தன்னோட நகத்தினை கொண்டு நரசிம்மன் இரண்யனை வதம் செய்கிறார். அவனின் இரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் உறிஞ்சி குடலை மாலையாக அணிந்து கொள்கிறாரு. அதன் பின்பும் நரசிம்மருக்கு அந்த உக்கிரம் ஆக்ரோஷம் குறையலை. இதையடுத்து சிவபெருமான் சரபீஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தி, நரசிம்மர் லக்ஷ்மி தாயாரை மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்தார். இவ்வாறு நரசிம்மர் அவதரித்த தினத்தையே நாம் நரசிம்ம ஜெயந்தியாக நாம் கொண்டாடுறோம். இந்த நன்னாளில் பார்த்திங்கன்னா, விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே குளிச்சுட்டு நரசிம்மர் படத்துக்கு மலர் மாலை சூட்டி விளக்கேற்றி வழிபடலாம். பால் சர்க்கரை பொங்கல் பானகம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். நரசிம்மருக்கு உரிய மந்திரங்களை நம்ம சொல்லலாம். அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயத்துக்கும் நம்ம சென்று வரலாம். இந்த மாதிரி விரதம் கடைபிடிப்போருக்கு என்ன மாதிரி பயன்கள் வரும்னா, கடன் தொல்லை நீங்கும், எதிரி பகை வறுமை நீங்கும், அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் விலகும், மன வலிமை அதிகரிக்கும்,
தன்னம்பிக்கை கூடும். பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. எனக்கு நரசிம்ம ஜெயந்தி பற்றி தெரிந்த தகவல்களை உங்க முன்னாடி ஒரு பதிவாக வச்சுருக்கேன். அந்த நரசிம்ம பகவான் அருளால் உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.